பிரைஸ் த லார்ட். கர்த்தர் நல்லவர். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலவெளியில் கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கிற அருமையான வாக்குத்தத்தம் சங்கீதம் 37:5. நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். நம்பிக்கையற்ற நிறைய சூழ்நிலைகளை பார்த்துட்டீங்கள, இனி யாரு மேலே நம்பிக்கை வைக்கிறதுன்னு தெரியலல்ல. யாரை தான் நம்புவோம் அப்படின்னு ஒரு குழப்பமாக இருக்குது. நம்பி நம்பி இவ்வளோ மோசம் போயிட்டோமே அப்படின்னு மனம் உடைஞ்சு போயிட்டுருக்குறீங்கள. என்ன உலகம் இது, என்ன மனிதர்கள், அந்த அளவுக்கு மன உளைச்சலோடு கூட இருக்கிறீங்கள. அந்த மன உளைச்சலோடு இருக்கிற, மன உடைக்கப்பட்டிருக்கிற, நிர்விசாரமாக இருக்கிற உங்களை பார்த்து இந்த கால வழியில் கர்த்தருடைய வார்த்தை, நம்பிக்கையாயிரு. எதில் நீங்கள் உடஞ்சி போயிட்டுருக்கிறீங்களோ, எதில் நீங்கள் வேதனையோடு இருக்கிறீங்களோ, எந்த காரியத்தில் நம்பிக்கையை இழந்துட்டீங்களோ, தெய்வ பிள்ளையே, கர்த்தர் மேலே நம்பிக்கையாக இருங்க. கர்த்தர் மேலே நம்பிக்கையாக இருங்க. எந்த காரியத்தில் நம்பிக்கை இழந்து மன உடைஞ்சி, மனம் கசந்து, மனவேதனையோடு, மனதுக்கத்தோடு, புலம்பி அலைச்சலோடு அழுதுட்டுருக்கிறீங்களோ, அந்த காரியத்தை தான் இந்த கால வழியில் கர்த்தர் உங்களுக்கு வாய்க்க பண்ணுவார். தேவனுடைய பிள்ளைகளே, தாவீதுனுடைய வாழ்க்கையில் நிறைய உபத்திரவங்கள், படாத பாடு. யாரு மேலெல்லாம் நம்பிக்கை வச்சானோ எல்லாரும் அவனுக்கு விரோதமாக தான் எழும்புனாங்க. பெத்த பிள்ளையே அவனை கொல்லும்படியாக சுற்றிட்டு அலைஞ்சிட்ருக்கு. ஆனால் அந்த சூழ்நிலையில் கூட தாவீது சொல்கிறாரு, தேவனுடைய பிள்ளைகளே, நான் நம்புகிறது அவரால் வரும். நீங்கள் நம்பிக்கையை மனுஷன் மேலே வைக்காமல் நீங்கள் நம்பிக்கையை கர்த்தர் மேலே வச்சிங்கன்னா, நீங்கள் எது உங்கள் வாழ்க்கையில் நடக்கணும்னு நீங்கள் ஜெபிச்சு ஆண்டவர் மேலே நம்பிக்கையாக இருக்கிறீங்களோ, அந்த காரியத்தை கட்டாயம் ஆண்டவர் உங்களுக்கு செய்வார். ஒருவேளை நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிற, இல்லை நீங்கள் கடந்து கொண்டு இருக்கிற நிலைமை ரொம்ப மோசமானதாக இருக்கலாங்க. இதுக்கெல்லாம் ஒரு வாசலும் திறக்கப்படாது அப்படிங்கிற நம்பிக்கையை நீங்கள் இழந்து போயிருக்கலாம். இதுக்கு மேலே நடக்காது அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணியிருக்கலாம். இல்லைங்க, நீங்கள் அப்பா மேலே நம்பிக்கையாக இருங்க. நம்பிக்கையாக இருங்க. கர்த்தர் ஒருவர் தான் இந்த காரியத்தை வாய்க்க பண்ண முடியும். அதனால தான் அந்த கால வழியில் கர்த்தர் உங்களுக்கு புரிய வைக்கும்படியாக, ஒரு புரிதலை உங்களை கொண்டு வரும்படியாக தான் ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்கிறாரு, காரியங்களை நான் வாய்க்க பண்ணுகிற தேவனாயிருப்பேன். ஆபிரகாம் நம்பிக்கையற்ற ஒரு நிலைமை, நம்பிக்கையே சுத்தமாக இல்லை. ஏன்னா 99 வயசு ஆயிடுச்சு, கிழவன். சாராளுடைய கர்ப்பம் செத்தே போயிடுச்சு, கிழவி. அற்புதம் எங்கே நடக்க போகுது? எதிர்பார்த்த பொழுது அற்புதம் நடக்கலையே. ஆனாலும் தேவனுடைய பிள்ளைகளே, ஜாதிகளுக்கு தகப்பனாவது நம்பிக்கைக்கு ஏதுவில்லாதிருந்தும் கர்த்தர் வாக்குதத்தம் பண்ணினாரே, அந்த வாக்குதத்தத்தின் மேலே ஆபிரகாமும் சாராளும் நம்பிக்கை வைத்தபடினால தேவனுடைய பிள்ளைகளே, நம்பப்படுவதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பி விசுவாசித்தார்கள். அவள் பிள்ளையை பெற்றெடுத்தாள். ஆமேன். தேவ பிள்ளையே, இன்னைக்கு எந்த காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் நம்பிக்கையற்ற நிலைமையாக இருக்கிறதோ, நம்பப்படுவதற்கு ஏதுவே இல்லாத காரியமாக இருந்தாலும் சரி, அப்பா செய்வாருங்க. வேற யாரும் உங்களுக்கு செய்ய முடியும்? அவர் உங்களுக்கு பார்த்து பார்த்து செய்வார். அவர் கவனித்து செய்கிற தேவனாக இருப்பார். எல்லா சூழ்நிலைகளிலும் தாவீது சொல்கிறாரு, கர்த்தாவே உம்மை நான் நம்பி இருக்கிறேன். இந்த காலவெளியில் நீங்கள் அப்பாவை பார்த்து சொல்லுங்க, நான் உங்கள் மேலே நம்பிக்கை வைக்காம இந்த மனுஷர்கள் மேலேயும், இந்த பணத்து மேலேயும், என் பட்ட பதவி மேலேயும், எனக்கு இருக்கிற சம்பத்து மேலே நான் நம்பிக்கை வச்சதுனால தான் இன்னைக்கு எல்லாம் என்னை கைவிட்டுடுச்சு. எல்லாரும் என்னை ஏமாற்றிட்டாங்க. ஆனால் இந்த காலவெளியில் நான் உங்களை நம்புகிறேன்ப்பா. உங்கள் மேலே நான் நம்பிக்கை வைக்கிறேன் ஆண்டவரே. நான் நம்புகிறது உங்களால் வரும்னு நான் விசுவாசிக்கிறேன்.
நான் நம்புகிறேன். என் நம்பிக்கை நீங்கள் தான். மாயக்காரனுடைய நம்பிக்கை அழிஞ்சு போயிடும் ஆண்டவரே. என்னை கொன்றே போட்டாலும் அவர் மேலே நம்பிக்கையாக இருப்பேன்னு சொன்ன தாவீதை போல நான் உங்கள் மேலே நம்பிக்கையாக இருக்கிறேன். ஆண்டவரே, நான் உங்கள் மேலே நம்பிக்கையாக இருக்கிறேன். யோபு இப்படி தான் சொல்கிறாரு. யோபு 13:15 என்னை கொன்றாலும் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன். என் வாழ்க்கையில் என்ன சூழ்நிலைகள் கடந்து வந்தாலும்ப்பா, நான் உங்கள் மேலே நம்பிக்கையாக இருக்கிறேன்னு சொல்லுங்கள். போதும், இது வரைக்கும் நான் மனுஷர்களை நம்பினது போதும் ஆண்டவரே. யார் மேலெல்லாம் நான் நம்பிக்கை வச்சனும், இன்னைக்கு அந்த நம்பிக்கையாக இல்லை. அதனால தான் அழுதுட்டுருக்கிறேன், அதனால தான் புலம்பிகிட்ருக்கிறேன், அதனால தான் இவ்வளோ வருத்தத்தின் நாட்களை கழிக்கிறேன். கண்ணீரோட கலந்த ஆகாரத்தை புசிக்கிறேன். இரவில் நித்திரை இல்லை, கலங்கி நிற்கிறேன். ஆனால் இன்னைக்கு நான் உங்கள் மேலே நம்பிக்கையாக இருக்கிறேன். நீங்கள் என் காரியத்தை வாய்க்க பண்ணுங்கன்னு நீங்கள் கேளுங்களேன், கர்த்தர் நிச்சயமாக வாய்க்க பண்ணுவார். தாமதித்தாலும் தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் செய்யாமல் இருக்கவே மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அவர் உங்களோடு கூட இருப்பார். நம்பிக்கையாயிரு. கர்த்தரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். வேற யாரும் செய்ய முடியாத காரியங்கள், யாரும் உங்கள் பக்கத்தில் வந்து நிற்க முடியாத காரியத்தை எல்லாம் கர்த்தர் நின்று உங்கள் காரியங்களை அவரே வாய்க்க பண்ண போகிறார். அவர் தான் உங்களுக்கு இவ்வளோ பெரிய காரியத்தை செஞ்சு உங்களை நிற்க வச்சு நிமிர வச்சிருக்கிறார் என்கிறதை உன் சத்ருவினுடைய கண்கள் காணும். May God bless you all.